ஒரே அட்ரஸ்ல 400 பேர் எப்படிடா ஓட்டு போட முடியும்? இது தேர்தலா இல்ல தெருக்கூர்த்தா? சுயேட்சையான அமைப்புன்னு சொல்லிட்டு சூட்கேஸ் தூக்குற வேலையா? 193 எம்பிக்கள் கொடுத்த நோட்டீஸ் இது வெறும் ஆரம்பம் தான். ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்சிட்டு இருக்கும் போது எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் ஹேங் ஆகுது. அப்புறம் பிஜேபி ஜெயிக்குது. என்ன நடக்குது அங்க? ஞானேஷ்குமார் மகளுக்கு குறைந்த காலத்திலேயே பெரிய பதவி எப்படி கிடைச்சது? இதுக்கு பின்னாடி இருக்கிற குவிட் ப்ரோக்கோ என்ன? இந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோல உடைக்க போறோம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள், இந்தியாவோட ஜனநாயக தூண்கள் ஒவ்வொன்றா சரிஞ்சுகிட்டே இருக்குன்னு நாம சொல்லல, இந்தியாவுடைய 193 எம்பிகள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த 193 எம்பிகள் சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. யாருக்கு எதிரா? இந்தியாவோட தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிரா. இவரை பதவியில வச்சிருக்கிறது நாட்டுக்கே ஆபத்து. இவரை உடனே டிஸ்மிஸ் பண்ணணும்னு இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இந்த 193 எம்பிகள் சேர்ந்து. இது உண்மையிலே சாத்தியமா? இத பார்த்து பிஜேபி பயப்படுமா? ஞானேஷ்குமார் காப்பாற்றப்படுவாரா? அப்படின்றது குறித்து இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த ஞானேஷ்குமார் யாரு? தேர்தல் ஆணையர்னாக்கா யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம நேர்மையா அறத்தோட இருக்கணும், எந்த கட்சி சார்பு இல்லாமலும் இருக்கணும். ஆனா இவர் எப்படின்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டுதான் தண்ணி கூட குடிப்பாரு போல. ஒன்றிய பிரதமர் அசாம் போவாரு, பெங்கால் போவாரு, தமிழ்நாட்டுக்கு ரிப்பன்களை கட் பண்ணுவாரு. சரிப்பா, என் வேலை முடிஞ்சது, இப்ப தேர்தல் தேதி அறிவின்னு சொன்ன உடனே 5 மாநிலத்துக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாரு. இது தேர்தல் ஆணையமா இல்ல பிஜேபியோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா? இது வெறும் ஆரம்பம் தான். ஹரியானாவில் நடந்த அந்த மேஜிக் என்னன்னு தெரியுமா? ராகுல் காந்தி ஆதாரத்தோட கேட்கிறாரு, ஒரே அட்ரஸ்ல 400 ஓட்டர்கள் இருக்காங்க, ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு? ராகுல் காந்தி நீங்க தான் தப்புன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு மிரட்டுறாரு. திருடங்கிட்ட ஏன்டா திருடுன அப்படின்னு கேள்வி கேட்டா அவன் கேள்வி கேட்ட மேல கேஸ் போடுவன்ற கதையா தான் இருக்குது. இப்பவே யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு சிலிண்டர் விலை ஏறினாலும் சரி, பெட்ரோல் விலை ஏறினாலும் சரி, எந்த பொருட்களோட விலைவாசி ஏறினாலும் சரி, அதை விட முக்கியம் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டாலும் கேஸ் புக்கிங்க்கு ஐவிஆர் ஓபன் ஆகாம இருக்குது அப்படின்னாலும் நம்மளால எந்த ஒரு கேள்வியுமே இப்பவே எழுப்ப முடியல. இது நம்ம ஓட்டுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஜனநாயகம்? மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல தூக்குறாங்க. அதுக்கு பதிலா பிஜேபிக்கு சாதகமான ஓட்டுகளை அண்டை மாநிலங்கள்ல இருந்து கொண்டு சொருவுறாங்க அந்த மாநிலத்துல. இதுக்கு பேர் தான் மாஸ் டிஸ்பான்சஸ்மெண்ட். எதிர்கட்சிகள் ஜெயிக்கிற இடத்துல எல்லாம் மைக்ரோ அப்சர்வர்ஸ் அனுப்பி ஓட்டர்களை மிரட்டுறது. இப்போ ஆரம்பத்தை சொன்ன அந்த ரகசியத்தை உடைக்கிறேன். ஹரியானா தேர்தல் ரிசல்ட் திடீர்னு எப்படி மாறி போச்சு? தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட் 1 மணி நேரத்துக்கு மேல முடங்குச்சு தெரியுமா? அங்கதான் பெரிய டேட்டா மேனிபுலேஷன் நடந்ததா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. ஆனா இதையெல்லாம் விட பெரிய ஊழல் அவரோட குடும்பத்துக்குள்ளேயே நடந்திருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல உடைக்கிறேன். சிபிஐ, இடி, இப்ப தேர்தல் ஆணையம் எல்லாத்துலயும் RSS காரர்களை உட்கார வச்சா நாடு எப்படிங்க உருப்படும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன அதிகாரமோ பவரும் இருக்குதோ அதே அளவுக்கு அதிகாரமும் பவரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த பதவி ஞானேஷ்குமாரால கரெக்ட் ஆகியிருக்குன்னே சொல்லலாம். சரி, ஞானேஷ்குமார் ஏன் பாஜகவுக்கு இவ்வளவு விசுவாசமா வாழாற்றாரு? இந்திய கூட்டணி எம்பிகள் வச்சிருக்கிற அந்த 7வது பாயிண்ட் தான் பெரிய மெகா ட்விஸ்ட். அவருடைய மகள் மற்றும் மருமகன்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் மற்றும் IRS பதவிகள் எப்படி கிடைச்சது? எந்த தகுதியில அவங்களுக்கு கிடைச்சது? இது பிஜேபி அவர் குடும்பத்துக்கு கொடுத்த கிஃப்ட் தானா? இதுதான் பெரிய குவிட் ப்ரோக்கோ ஸ்கேம்னு புகார கிளப்பியிருக்காங்க 193 எம்பிக்கள். இந்த 193 எம்பிக்கள் கொடுத்த நோட்டீஸ சபாநாயகர் ஓம் பிர்லா ஏத்துக்குவாரா? கண்டிப்பா மாட்டாரு. ஆனா வரலாறு இத குறிச்சு வச்சுக்கோ. நாளைக்கு ஜனநாயகம் செத்து போச்சுன்னு யாராவது அழுதா நாங்க அப்பவே கத்தணும்னு சொல்றதுக்கான சாட்சி தான் இது. பதவிங்கிறது மக்கள் கொடுக்கிற பிச்சை. அந்த பதவியை வச்சுக்கிட்டு மக்களுக்கு வித்த காட்டி மக்களை ஏச்சு பொழைக்கணும் முடிவு பண்ணா ஒரு நாள் செருப்படிதான் விழும். மக்களை நீங்களே சொல்லுங்க, தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு உண்மையிலே நேர்மையோட அறத்தோட இருக்குதா? நியாயமா தான் நடந்துக்குதா? இல்ல பிஜேபியோட டிவிஷன் ஆபீஸ்ல மாறிடுச்சா? கீழே கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோட அந்த வீடியோவை உங்க நண்பர்களை ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம் தோழர்கள். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம்.
நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.